ஏண்டா இதையாடா 3999 4999 சொல்லி வித்துட்ருக்கேன், வெறும் 150 ரூபா செலவில் 1/2 kg ப்ரௌனி பண்ணிட்டேன். இன்றைக்கி எந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே 20 கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். மாதிரி திங்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சரு டேஸ்ட்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ 90 கிராம் அளவுக்கு பட்டரு, அதில் ஒரு 90 கிராம் அளவுக்கு சாக்லேட். இதில் 1 ரூபா சாக்லேட் இருக்கலாம், 5 ரூபா சாக்லேட்டில் இருக்கலாம், ஆனால் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். சாக்லேட்டையும் இந்த பட்டரையும் சேர்த்து சுட தண்ணிக்கு மேலே வச்சு நல்லா அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேரம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண வேணாம், கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சதுக்கப்புறம் 120 கிராம் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே பட்டரும் சாக்லேட் நம்ம உருக்கி வச்சிருந்தோம்ல, அதை வந்து டேரெக்டாக இதில் ஊற்றிட்டு அதில் ஒரு 20 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரு, 90 கிராம் அளவுக்கு மைதா, இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த பாத்திரத்தில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதில் டேரெக்டாக மாற்றிட்டு மேலே சாக்லேட் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக முந்திரியும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓவனை 27 நிமிஷம் செட் பண்ணி 180 டிகிரியில் வச்சு குக் பண்ணுங்க. இட்லி குண்டா குக்கரில் பண்ணுற மாதிரினா ஃபுல் ஃபயரை வச்சு கரெக்டாக 27 நிமிஷம் அப்படியே வைங்க, கரெக்டாக இருக்கும், சூப்பராக ரெடி ஆகி வந்துடும்.